வணக்கம் மாணவ செல்வங்களே! இயற்கை வளங்கள் பற்றிய அறிமுகம். பூமியில் உள்ள வளங்கள் காற்று, காலநிலை, கட்டுப்பாட்டில் வளிமண்டலத்தின் பங்கு மற்றும் காற்றை பற்றி உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். மாணவர்களே, இப்போது இந்த காணொளியில் மழை, பனி, தூறல் மற்றும் ஆலங்கட்டி உருவாக்கம் பற்றிய நல்ல தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ளப் போகிறீர்கள். ஒடுக்கம், மழைப்பொழிவு, ஆவியாதல் மற்றும் ஆவி ஈர்ப்பு போன்ற செயல்முறைகளை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். மற்றும் காற்று மாசுபாடு மற்றும் நீர் மாசுபாடு பற்றி அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விஷயம். முக்கிய வார்த்தைகளுடன் ஆரம்பிக்கலாம். முக்கிய வார்த்தைகள்: மனச்சோர்வு, புதைப்படிவ எரிபொருள்கள், எரித்தல், ஊட்டஞ்செரித்தல், பனிமூடிகள், ஒவ்வாமை. கருத்து வரைபடம் ஒன்று தண்ணீரில் கருத்து வரைபடம் 2 காற்றில் கற்றுக்கொள்வீர்கள். இந்த காணொளியின் முடிவில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்: நீர் சுழற்சி, காற்று மாசுபாடு மற்றும் நீர் ஏன் அதிசய திரவம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மழையை குறித்து பார்க்கும் முன் மழையை உருவாக்குவதில் நீர் சுழற்சியின் பங்கை புரிந்து கொள்வோம். பகலில் நீர்நிலைகளில் சூடாகும்போது அதிக அளவு நீர் ஆவியாகி காற்றில் செல்கிறது. பல்வேறு உயிரியல் செயல்பாடுகளால் சில அளவு நீராவியும் வளிமண்டலத்தில் நுழைகிறது. இந்த காற்றும் சூடாகிறது. நீராவியை தன்னுடன் சுமந்து கொண்டு சூடான காற்று எழுகிறது. காற்று உயரும்போது அது விரிவடைந்து குளிர்கிறது. இந்த குளிர்ச்சியானது காற்றில் உள்ள நீராவியை சிறு சிறு துளிகள் வடிவில் ஒடுங்க செய்கிறது. ஒடுக்கமா? அதன் பொருள் என்ன? வானத்தில் உள்ள நீரை மேகங்களாக உருவாகும்
செயல்முறை ஒடுக்கம் எனப்படும். சில துகள்கள் இந்த துளிகளை சுற்றி உருவாக கருவாக செயல்பட முடிந்தால் நீரின் இந்த ஒடுக்கம் எளிதாகப்படுகிறது. பொதுவாக தூசி மற்றும் பிற காற்றில் உள்ள துகள்கள் இந்த செயல்பாட்டை செய்கின்றன. நீர்த்துளிகள் உருவானவுடன் இந்த நீர்த்துளிகளின் ஒடுக்கம் மூலம் அவை மிகவும் குறிப்பிடத்தக்க அளவில் வளரும். துளிகள் பெரிதாகவும் கனமாகவும் வளர்ந்தால் அவை மழை வடிவத்தில் விழும். சில நேரங்களில் காற்றின் வெப்பநிலை போதுமான அளவு குறைவாக இருக்கும்போது பனி அல்லது ஆலங்கட்டி வடிவில் மழைப்பொழிவு ஏற்படலாம். மழை பெய்யும் திசை என்னவாக இருக்கும்? மழைப்பொழிவு முறைகள் நிலவும் காற்று வடிவங்கள் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது. இந்தியாவின் பெரிய பகுதிகளில் மழை பெரும்பாலும் தென்மேற்கு அல்லது வடகிழக்கு பருவமழையால் பெய்கிறது. வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக சில பகுதிகளில் மழை பெய்துள்ளதாக வானிலை அறிக்கைகளையும் கேட்டுள்ளோம். பின்வரும் தலைப்பில் கவனம் செலுத்துங்கள். இந்த காற்று எவ்வாறு மாசுபடுகிறது மற்றும் இந்த மனித உலகில் பல்வேறு பிரச்சினைகளை பரப்புவதில் பங்கு வகிக்கிறது. காற்று மாசுபாடு. கந்தகத்தின் ஆக்சைடுகளின் அளவு அதிகரித்து வருவதை செய்திகளில் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். சிறு வயதிலிருந்தே காற்றின் தரம் குறைந்துவிட்டது என்ற உண்மையை கேட்டு மக்கள் அடிக்கடி மோசமாக உணர்கிறார்கள். அதற்கான காரணத்தை பார்ப்போம். நிலக்கரி மற்றும் பெட்ரோலியம் போன்ற புதைப்படிவ எரிபொருள்கள் சிறிய அளவு நைட்ரஜன் மற்றும் கந்தகம் கொண்டிருக்கும். இந்த எரிபொருட்களை எரிக்கும்போது எரிபொருளில் உள்ள நைட்ரஜன் மற்றும் கந்தகம் வெவ்வேறு ஆக்சைடுகளை உருவாக்குகின்றன. இந்த வாயுக்களை உள்ளிழுப்பது ஆபத்தானது மட்டுமல்ல, அவை மழையில் கரைந்து அமில மழையை உண்டாக்குகின்றன. புதைப்படிவ எரிபொருட்களின் எரிப்பு இடைநிறுத்தப்பட்ட அளவை அதிகரித்து காற்றில் உள்ள துகள்கள் இந்த இடைநிறுத்தப்பட்ட துகள்கள் எரிக்கப்படாத கார்பன் துகள்கள் அல்லது ஹைட்ரோகார்பன்கள் எனப்படும் பொருட்களாக இருக்கலாம். இந்த அனைத்து மாசுபாடுகளும் அதிக அளவில் இருப்பதால், குறிப்பாக குளிர்ந்த காலநிலையில் காற்றில் இருந்து நீர் ஒடுங்கும்போது பார்வை திறன் குறைகிறது. இது
புகைப்பனி என அழைக்கப்படுகிறது மற்றும் காற்று மாசுபாட்டின் வெளிப்படையான அறிகுறியாகும். இந்த பொருட்களில் ஏதேனும் ஒன்று உள்ள காற்றை தொடர்ந்து சுவாசிப்பது ஒவ்வாமை, தோல் நோய்கள், புற்றுநோய் மற்றும் இதய நோய்களின் நிகழ்வுகளை அதிகரிக்கிறது என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. காற்றில் உள்ள தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் உள்ளடக்கத்தில் அதிகரிப்பு காற்று மாசுபாடு என்று அழைக்கப்படுகின்றன. கவனிப்போம். நீர் ஒரு அதிசய திரவம். நீர் பூமியின் மேற்பரப்பில் மிக பெரிய பகுதியை ஆக்கிரமித்து நிலத்தடியிலும் காணப்படுகிறது. வளிமண்டலத்தில் நீராவி வடிவில் சில அளவு நீர் உள்ளது. பூமியின் மேற்பரப்பில் உள்ள பெரும்பாலான நீர் கடல்கள் மற்றும் பெருங்கடல்களில் காணப்படுகிறது மற்றும் உப்புத்தன்மை கொண்டது. இரு துருவங்களிலும் பனி மூடிய மலைகளும் புதிய நீர் உறைந்த நிலையில் காணப்படுகிறது. நிலத்தடி நீர் மற்றும் ஆறுகள், ஏரிகள் மற்றும் குளங்களில் உள்ள நீர் நன்னீர் ஆகும். இருப்பினும் நன்னீர் கிடைப்பது இடத்திற்கு இடம் மாறுபடும். நடைமுறையில் ஒவ்வொரு கோடை காலத்திலும் பெரும்பாலான இடங்களில் தண்ணீர் பற்றாக்குறையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் மற்றும் குறிப்பாக கிராமப்புறங்களில் நீர் விநியோக அமைப்புகள் நிறுவப்படவில்லை. மக்கள் வெகு தொலைவிலிருந்து தண்ணீர் எடுத்து வருவதில் கணிசமான நேரத்தை செலவிட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். ஆதாரங்கள். தண்ணீரின் இருப்பு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழக்கூடிய ஒவ்வொரு இனத்தின் தனிநபர்களின் எண்ணிக்கையை மட்டுமல்ல, அங்குள்ள உயிரினங்களின் பன்முகத்தன்மையை தீர்மானிக்கிறது. நிச்சயமாக நீர் கிடைப்பது மட்டுமே ஒரு பிராந்தியத்தில் வாழ்க்கையின் நிலைத்தன்மையை தீர்மானிக்கும் காரணி அல்ல. மண்ணின் வெப்பநிலை மற்றும் தன்மை போன்ற பிற காரணிகளும் முக்கியம். ஆனால் நீர் என்பது நிலத்தின் வாழ்க்கையை தீர்மானிக்கும் முக்கிய ஆதாரங்களில் ஒன்றாகும். நீர் மாசுபாடு. நம் பண்ணைகளில் நாம் பயன்படுத்தும் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை நீரில் கரைக்கிறது. எனவே இந்த பொருட்களில் சில சதவீதம் தண்ணீர் பகுதிகளில் கலக்கப்படுகின்றன. நமது நகரங்கள் மற்றும் நகரங்களில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் மற்றும் தொழிற்சாலைகளின் கழிவுகள் ஆறுகள் அல்லது ஏரிகளில் கொட்டப்படுகின்றன.
குறிப்பிட்ட தொழிற்சாலைகள் பல்வேறு செயல்பாடுகளில் குளிரூட்டுவதற்கு தண்ணீரை பயன்படுத்துகின்றன. பின்னர் இந்த சூடான நீரை நீர்நிலைகளுக்கு திருப்பி அனுப்புகின்றன. அணைகளில் இருந்து தண்ணீர் திறக்கப்படும் போது ஆறுகளில் உள்ள நீரின் வெப்பநிலை பாதிக்கப்படும் மற்றொரு முறை. ஆழமான நீர்த்தேக்கத்தின் உள்ளே இருக்கும் நீர் சூரியனால் வெப்பமடையும் மேற்பரப்பில் உள்ள தண்ணீரை விட குளிர்ச்சியாக இருக்கும். இவை அனைத்தும் இந்த நீர்நிலைகளில் காணப்படும் உயிரினங்களை பல்வேறு வழிகளில் பாதிக்கலாம். இது சில உயிரினங்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் மற்றும் சில உயிர் வடிவங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். இது அந்த அமைப்பில் நிறுவப்பட்ட பல்வேறு உயிரினங்களுக்கு இடையிலான சமநிலையை பாதிக்கிறது. எனவே நீர் மாசுபாடு என்ற சொல்லை மொத்தமாக பயன்படுத்துகிறோம். பின்வரும் விளைவுகள்: விவசாயத்தில் பயன்படுத்தப்படும் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் போன்ற தேவையற்ற பொருட்களை நீர்நிலைகளில் சேர்ப்பது. பாதரச உப்பு போன்ற நச்சுப் பொருட்கள் காகித தொழிற்சாலைகள் பயன்படுத்தப்படுகின்றன. காலராவை ஏற்படுத்தும் பாக்டீரியா போன்ற நோயை உண்டாக்கும் உயிரினங்கள். நீரில் வாழும் விலங்குகள் மற்றும் தாவரங்களால் கரைந்த பிராணவாயு பயன்படுத்தப்படுகிறது. நீர்நிலைகளில் இருந்து கரைந்த பிராணவாயு போன்ற விரும்பத்தகாத பொருட்களை அகற்றுவது இந்த நீர்வாழ் உயிரினங்களை மோசமாக பாதிக்கும். மற்ற சத்துக்களும் நீர்நிலைகளில் இருந்து குறையக்கூடும். நீர்வாழ் உயிரினங்கள் தங்கள் வாழும் நீர்நிலையில் ஒரு குறிப்பிட்ட அளவிலான வெப்பநிலையுடன் வசதியாக இருக்கும். மேலும் இந்த நீரின் வெப்பநிலையில் திடீரென குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்படும். ஆபத்தான அல்லது பல்வேறு விலங்குகள் நீர்வாழ் உயிரினங்களின் இனப்பெருக்கத்தை, குறிப்பாக முட்டைகள் மற்றும் முட்டைப்புழுக்கள் பாதிக்கும். வெப்பநிலை மாற்றங்களுக்கு எளிதில் பாதிக்கப்படுகிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், காற்றில் தீங்கு விளைவிக்கும் பொருட்களின் உள்ளடக்கம் அதிகரிப்பது காற்று மாசுபாடு எனப்படும். நீர்நிலைகளில் விரும்பத்தகாத பொருட்கள் சேர்வதால் நீர் மாசுபடுகிறது. நிலம் மற்றும் நீர்நிலைகளில் காற்றின் சீரற்ற வெப்பம் வெப்ப காற்றை ஏற்படுத்துகிறது. நீர்நிலைகளில் இருந்து நீரை ஆவியாக்குவதும் அதைத் தொடர்ந்து ஒடுக்கப்படுவதும் நமக்கு மழை தருகின்றன. மழை வடிவங்கள் ஒரு பகுதியில் நிலவும் காற்றின் வடிவங்களை பொறுத்தது.